இந்த பூலமா நன்னகரத்தில் அருள் பாலிக்கும் அம்பிகை அருள் கொண்ட தேவி. ஆமா, ராஜவடிவா ராஜராஜேஸ்வரி வருவாள். என் அம்மை புதுமை லட்சுமி அம்மாள் வருவாள். உச்சினி மாகாளி அம்பிகை வருவாள். இந்த பூலமா நன்னகரத்தில் காவல் தெய்வமாக இருக்கும். ஆமா, என் உயிர்காட்டு சுடலை ஐயா மாயாண்டி முண்ட சுவாமி மங்கை பேச்சு அம்மாள் பேச்சு பிரம்மராசுதையாள் வருவாள். நமக்கு ஒரு நாளும் குறவில்லையே. உய்காட்டு சுடலை மாடன் வருவான். கோவில் உள்ள தேவாதைகள் வருவார். நமக்கு வருவார். இந்த ஊரவர்க்கும் வந்தருள்வாய். ஒரு நாளும் அளவில்லையேன ததன கடலென்ற பூமி மீதில் அழகின்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி இந்த வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி கடலென்ற பூமி மீது அழகின்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி இந்த வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி மாறுதல் சூழலில காக்கின்ற மாறுதல் சூழலில கட்டுதல் நீத்தோ கடலென்ற பூவின் மீது அலையென்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி உண்டு உறங்குவது கண்டது அல்லாது உண்டு உறங்குவதும் கண்டது அல்லாது ஒருவையின் அடைந்திடவே தும்பிக்கு நான் உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலா இரவும் பகலா ஓயாது இரவும் பகலா இரவும் பகலா உண்டு உறங்குவது கண்டதும் அல்லாது ஒரு பயல் நடந்திடவே நல்ல கடமந்த மிடுகரையில் பந்த பசங்கள் கடமந்த கடமன்ற மிடுகரையில் பந்து பசங்கள் தாழ்வரும் பின்னாலிட்டு தாழ்வரும் பின்னாலிட்டு என்று செய்யன்றோ நீ என்றோ நான் என்றோ சமயனை இது வண்ணமா இடனென்றும் கடனென்றும் ஏனென்று கேளாது இடனென்றும் கடனென்றும் ஏனென்று கேளாது உன்னழகா அழகாகும் இருப்பதும் உன்னழகா அழகாகுமோ ஈசன சிவகாமி நேசனையாளும் ஈசன சிவகாமி நேசனையாளும் நடராஜனே கடனென்றும் ஏனென்று கேளாது இருப்பதும் உன்னழகா அழகாகுமா இருப்பதும் உன்னழகா அழகாகுமா சிவகாமி நேசனையாளும் ஈசன சிவகாமி நேசனையாள் நடராஜனே
கணபதியே நல்ல எனும் கூறுவே கணபதியே நல்ல கூறுவே கனவிளையும் உண்மை யான் மறவே உலகத்து நல்ல கணபதியே அருக்குங்கேரமே என்று உனை பாட வளம் இருக்குகின்ற வனக்கிளியா அமைவனக்கிளியா வாக்குவத அம்மாயிடம் இருக்குகின்ற கலைமகளே எங்கள் நாவில் வந்து அருள் ஊறிவா தனபுரவள்ளி மறைவாழ வாழா செந்தூரடிவேல் முருகா முருகா குலகோனே அருமுக முகனே கற்புலங்கள் ஜெயித்தோ தோரே மரமாய் முளைத்தோனே தோரே வெற்றி வடிவேல் முருகா முருகா ஆறுபடை வீடு கொண்ட கொண்ட ஆறுமுக வேளவா வந்தருள்வா அருள்வா மலையரசும் திருமக மகனே மலையரசன் திருமக மகனே வடமையில் நம்பிகையா மலையரசன் திருமகனே நல்ல மலையரசன் மலையரசன் திருமகனே ஆயனை வாழ்வழித்த அம்பிகையா ஏ அம்ம பூமகளே புலை மகளே புலை மகளே அம்மா புலை மகளே புத்திமதி எனக்கு எனக்கு அருள்வா எனக்கு அருள்வா பூமகளே புலை மகளே புலை மகளே புலை மகளே புத்திமதி எனக்கு அருள்வா எனக்கு அருள்வா அந்த கண் கொடுத்த நாயகியா தெய்வம் முன்னருள்வா அருள்வா நீ தானம் அதுனை எனக்கு எனக்கு நினைப்பதர வேணும் தாயே தாயே பாடுகிறேன் நானும் உன்னையே யாரை பாட வேண்டும் யார் யாரையா பாட வேண்டும் நீர்வளம் நிலவளம் கோல்வளம் குடிவளம் பொருந்திய நாடாகத்துகளும் புண்ணியம் பறித்த நன்னகரமாக விளங்குகின்ற அழகான பூமியாக விளங்கும் இந்த பூலமான் நன்னகரம் இந்த நன்னகரத்திலே அருள் வரும் தெய்வமாகவே அழகாகவே வீற்றிருக்கிறான் அப்பன் ஆண்டவன் சிவனுடைய அம்சத்திலே தோன்றியிருக்கும் சரி என் உய்காட்டு சுடலை ஆமா ஒய்காட்டு சுடலை மாடன் அவருக்கு எங்கெங்க அமர்ந்தாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஒரு பேர் உண்டு ஆமா சாலக்கரை சாலக்கரையில் உட்காந்துட்டாருன்னா சாலக்கரை சுடலை சரி படித்தல உட்காந்தா படித்தல சுடலை சுடலை வேம்படியில் உட்காந்தா வேம்படி சுடலை வேம்படி சுடலை ஆத்தாங்கரை சுடலை கிணத்தாங்கரை உட்காந்தா கிணத்தாங்கரை சுடலை ஒத்த பனையில அமர்ந்ததால ஒத்த பனை சுடலை ஆண்டவருக்கு எல்லையில்லாத பேரம்சம் சரி ஆனால் இங்கு அமர்ந்திருக்கிறார் என் ஆண்டவன் ஒய்காட்டு சுடலை சுடலை மாடன் என் பேச்சு அம்மாள் பிரம்மசக்தி பேரழகன் சத்ராதி முண்டனோடு முண்டனோடு அமர்ந்திருக்கிறார் ஐயாவை பாட வேண்டும் அல்லவா ஆமா இந்த ஆஷான பந்தல் அலங்கார பந்தல் சிங்கார பந்தல் ஒய்யார பந்தல் ஒளிவிழா பந்தல் என்பதாகவே முன்பதாகவே அமர்ந்து கொண்டிருக்கிற அன்புமிக்க பெரியவர்கள் தாய்மார்கள் அன்புக்கு உகந்த தாய்க்குளங்கள் ஆஹா வருங்காலத்து வாலிப இளம் சிகாமணிகள் இன்னும் இந்த நன்னகரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களை பணிந்து கொண்டு பணிந்து கொண்டு இந்த ஆண்டவன் அழகான ஒய்காட்டான் பிறந்தாரே பிறக்க வேண்டும் அல்லவா என் வாயாண்டி பிறக்க வேண்டும் அல்லவா வேண்டுமே நான் பாடுகிறேன் நான் உன்னை பலகாலம் உன்னை தொழுவேன் பாடுகிறேன் நான் உன்னை பலகாலம் உன்னை தொழுவேன் கூறுகிறேன் நான் உன்னை குற்றங்குறைகள் வந்துடாமல் கூறுகிறேன் நான் உன்னை குற்றங்குறைகள் அணுகிடாமல் காடு சுடலை ஐயா பாட நாயகனே அருள்வா பாட பாட
மகளே அருள் புரிவார் கையில கையிலை இளையா கையில கையிலை ஆதி பொண்ணு வள்ளி கைலாகம்மா கையில நல்ல கையிலையிலே கையில கையில ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசம்மா ஏ ஆதி வெள்ளிங்கிரி கையில இளையா யாரார்கள் கொழுவிருந்தார் பகவான் பார்வதியும் பச்சம்மாளுடனே லட்சுமியா பிரம்மாவங்களை மகளா இந்திரனும் இந்திராணியா ராணியோ யமனோடு சாமலையா மலையா அமராதி தேவர்களும் ஏலையோ 33 கோடி தேவர்கள் ஏலையோ 33 கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிமாரா கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் எண்ணாயிரம் ரிஷிமார்களா நாள் முகனா நல் முகனா நல்ல கலை கொட்டு மாமுனியா நல் முகனா கலை கோட்டு மகமுனியா அகசியராம் புலசியராம் அழகு கொம்பு மாமுனிவன் அகசியராம் புகழ் சியரா அழகு கொம்பு மாமுனிவன் சுடனோரும் நாதனா ஏனா சுதிமார் கண்டையும் கொழுவிருந்தா படைகளோடு பூதக கனமோ அதன் கையில் அமர்ந்திருந்த அந்த பொண்ணு வள்ளி கையிலை பொண்ணு வள்ளி கையிலை ஆதிசிவன் அருளாலே பொண்ணு வள்ளி கையிலே பொண்ணு வள்ளி கையிலை ஆயனை ஆதிசிவன் அருளாலே ஆதி வெள்ளிங்கிரி கைலங்கிருமாம் பர்வதமாகத்துகளும் அழகான கைலாசமாமலை மாமலையில் அது தானாக தோன்றியதனால் அது தானாக தோன்றிய ஊர் கைலங்கிரிமாம் பர்வதம் பர்வதம் அல்லவா அஷ்டகிரி பர்வதம் அருணகிரி பர்வதம் சொசகிரி பர்வதம் சுரணகிரி பர்வதம் யமயகிரி பர்வதம் பர்வதம் அந்த கைலாய மாமலையில் சரி ஆண்டவன் அணுவுக்கும் அணுவாதவன் பெரிதுக்கும் பெரிதாதவன் ஆதி அந்தம் இல்லாத அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணம் உள்ளம் படைத்த தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்த ஆண்டவன் சிவபெருமானோட அருளால் அருளாலே அந்த பிரம்மன் 7 புவனங்கள் எல்லாம் படைத்தார் தான் படைத்து கொண்டு 1008 அண்டாட்சரம் அண்டாசரங்களை படைத்தார் 264 புவனம் அண்ட புவனங்கள் 108 பிண்டங்கள் சப்த சராசரம் உலகமெல்லாம் படைத்து கடல் பாதி மலை பாதி சரி நிலங்கள் பாதி பாதியாக தான் படைத்து கொண்டு 3ஆக படைத்து சரி அதிலே மனு சிவன்களாக என்ன படைக்கிறார் மனுஷனை படைத்தார் அல்லவா சின்ன உயிர் சித்தரும்போ பெரிய உயிர் மத யானை மத யானை வரைக்கும் படைத்தார் அந்த படைத்த மனுக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறார் யாரோ ஆண்டவனோட அருளால் கிருபையினாலும் அம்பிகை உமையால் ஆதிபரா சக்தி கையினாலே கையினாலே அல்லவா அந்த பகவான் அழகா தினைகளை வாங்கி கொண்டு சரி அடி அம்மா என்ன பார்வதி பார்வதா தேவியானவளே 4 இணையெடுத்து நாதன் கையிலே கொடுப்பாய் என்று சொன்ன போது தினைகளை கொடுக்கிறார் வாரி வாரி கொடுக்கிறாள் அந்த 4 தினைகளை வாங்கி கொண்டு சரி ஆண்டவன் சிவபெருமான் வருகிறார் எப்படி வருகிறாரோ அந்த 4 நல்ல தினைகள் வாரி தினைகள் வாரி நாதன் சிவனாரு நாடுபடி கணப்பதற்கு சிவபெருமான் வாரானே உலகம் இதை இழக்க வேணும் என்று பரம சிவன் அருளாலே உலகம் மதிலே ஆண்டவன் படி எறும்பு யானை முதலா எறும்பு யானை முதல் யானை முதலா நாங்கள்
முதல் யானை முதல் சிவன் வரை படி அளந்த கல்லுக்குள் தேரை மூதல் கல்லுக்குள் தேரை தேரை முதல் கல்லுக்குள் தேரை மூதல் தேரை முதல் கடவுள் சிவன் படி அளந்த உலகமெல்லாம் படி அளந்த கல்லுக்குள் தேரை முதல் கல்லுக்குள்ளை தேரை முதல் கல்லுக்குள் தேரை மூதல் கடவுள் சிவன் படியளந்த கடவுள் சிவன் படியளந்த எறும்பு யானை மூதல் எறும்பு யானை மூதல் நல்ல யானை முதல் அந்த ஈசனுடைய அருளால் ஆமா கிருபை நாளும் அந்த 7 புவனமெல்லாம் படைத்த சிவராசிகள் அத்தனை காண்டவர் சிவனாரோட அருளால் ஆமா சிவனோட அருளாலே படியளந்து வருகின்றார் அல்லவா வருகிறார் ஐயா படியளந்து வருகின்ற நேரம் வருகின்ற நேரத்தில் என் அம்மை பார்வதா தேவி ஆண்டவன் எப்போது வருவார் என்று ஆமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா வழி மீது வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் ஆமா எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் மன்னவன் அல்லவா ஆமா கணவன் அல்லவா சரி அந்த கணவனை கண்டால் அழகாகவே ஆண்டவன் சிவபெருமானோட அருளால் ஆமா கிருபை நாளும் என் அம்மை உமா தேவியான ஆதிபரா சக்தியான சக்தியானவள் அந்த படிகளந்து வந்த ஆண்டவனை கண்டபோது சரி வாருங்கள் சுவாமி வாருங்கள் வந்தனம் அப்படி ஆண்டவனை அழகாக வரவேற்றார் கையெடுத்து வணங்குகிறாள் அப்படி கும்பிட்டு நமஸ்கரித்து ஆண்டவனுக்கு அழகாக பன்னீர் செம்பலை கொண்டு அப்படி ஜலங்கோரி கொடுக்கிறார் கொடுத்தாரா இப்ப வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்துட்டா பெண்கள் இருக்கத்தான் செய்தாங்க நம்ம வீட்டுக்காரு எப்படி எல்லாம் உடல் சளைச்சு வந்திருக்காரோ ஆமா அதனால சரி சில வீட்டம்மா இன்னார் அப்பான்னு கூப்பிடும் சில ஆளு சிரிச்ச முகத்துல வாங்க மாமாங்க சில வீட்டுக்காரம்மா என்ன அத்தான் வாங்க வேலை போயிட்டு வந்துட்டீங்களா ஆமா அப்படின்னு கேட்பாங்க சரி சில வீட்டுல வாரும் சில வீட்டுல போய் பேர் சொல்லியே கூப்பிடுதாங்க வா முருகேசு என்ன தங்கராஜ் அப்படியே வந்துட்டியா குடி தண்ணி குடி அப்படின்னு கேட்கற அளவுக்கு சில வீடு இருக்கு. அப்ப அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியுமா? புன்னகையோடு அந்த மன்னவனுக்கு செலவெல்லாம் போகும்படியாக அந்த தண்ணி கொடுத்துட்டா அப்படி மனம் சாந்தி அடைஞ்சிடும். ஆமா, அதை அம்மை பார்வதியால் அழகா செய்தாள் அல்லவா? செய்கிறாளே. அந்த பார்வதியோட அருளாலே கிருபையினாலும் ஈசனுடைய அருளால் அம்மையானவள் அழகாக பன்னீர் செம்பிளை ஜலங்கோரி கொடுத்து கொண்டு பகவானை அமர வைத்திருக்கிறாள். சரி, அழகாக அமர வைத்து ஆண்டவனுக்கு என்ன கொடுக்கிறாள் தெரியுமா? என்ன கொடுக்கிறாளோ? பாலும் பழமும் பிசைந்து கொடுக்கிறாள். சரி, பிசைந்து கொடுக்கிறாள். கொடுக்கின்ற நேரம் சரி ஆண்டவனுடைய அருளாலே, ஆமா அருளால் 7 உலகம் அல்ல உலகம் அல்ல உலகம் அல்ல படியளந்து வார நேரம் படியளந்து வார நேரம் உலகம் அல்ல உலகம் அல்ல படியளந்து வார நேரம் படியளந்து வார நேரம் ஒரு நாள் தினம் அதிலே ஒரு நாள் நல்ல தினம் அதிலே அதொரு நாளையிலே அதொரு நல்ல நாளையிலே அந்த பகவானை கண்டாலே கண்டாலே பார்வதியார் எது வைப்பார் எது வைப்பாள் ஐயாவே ஆண்டவனே அடியனுட சொல்லை கேளும் அடியனுட சொல்லை கேளும் ஐயாவே ஆண்டவனே அடியனோட வார்த்தை கேளும் அடியனுட வார்த்தை கேளும் நீங்க படியழக போகும் போது பார்வதி நான் வருவே போகும் நேரமா நான் வருவே சிவன் போதே
சக்தியானவள் சக்தியானவள் வித்யாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி லோகாசக்தி சுந்தரி சபந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனாபரணி ஆறு உலகங்கள பாலியாக விளங்குகின்றாளே அன்னையாதிபதா சக்தி சக்தியானவள் அவள் சொல்லுகிறாள் அந்ததான் நான் என்று உங்களோடு படிகளுக்கு வருகிறேன் வருகிறேன் என்று சொல்கிறாள் அல்லவா அப்பதான் அண்டவன் பார்க்கிற அம்மா நீ என்னோடு வருகிறாயா சரி என்னோடு வந்தால் சரி நான் ஈரேல் உலகம் எல்லாம் என்னால் படியிழக்க முடியாது முடியவே முடியாதம்மா அதனால் பகவான் பார்வதி இல்லாமல் இந்த கைலாச மலையானது இருள்மயமாகிவிடும் இருள்மயமாக சூழ்ந்து விடும் அல்லவா அதனால் நான் படியிழந்து வருகிறேன் என்று சரி ஆண்டவன் ஆமா வருகிறாரே அந்த பகவான் வருகின்ற நேரம் நேரத்தில் என் அம்மையானவள் ஆண்டவன் சென்ற பின்பதாக சரி என்ன பண்ணுகிறாள் தெரியுமா ஏது பண்ணுகிறாரோ மனமெல்லாம் எண்ணாத எண்ணங்களை அவளுக்கு அப்படி யோசனை பலவாரி பறக்கிறது ஆமா மனம் குழம்பி போய் இருக்கிறாள் இந்த மனம் மின்னல் வேகத்துல பாயும் சரி குரங்கு மாதிரி அப்படியே ஒவ்வொரு கிளையா தாவிட்டே இங்க இருக்கும்போது பலவாரி என்ன சொல்லும் ஆமா அங்க இருக்க மாதிரி இருக்கும் அங்க நிக்க மாதிரி இருக்கும் அதான் மனம் ஒரு குரங்கு அப்பவே கவிஞர் எல்லாம் பாடி வச்சுட்டாங்க சரி மனம் ஒரு குரங்கு ஆமா கிளை விட்டு கிளை அப்படி தாவி கட்டி இருக்கு இங்க இருக்கும்போது பம்பையில இருக்க மாதிரி தோணும் ஒரு இடத்துல நிலையா நிக்க மனசு ஆள் எங்க இருப்பாரு சரி நினைப்பு புள்ள அங்க இருக்கும் வெளிநாட்டுல வியாபாரத்தை போட்டு எல்லாம் வந்திருக்கும் ஆமா 3 நாள் வியாபாரம் போச்ச சரி மனசு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கலையா ஆமா இன்னைக்கு அங்க போயிருந்தோம்னா சரி தட்டி இருக்கலாமா ஆமா ஆசை ஆசை இருக்கணும் அளவோடு இருக்கணும் அந்த ஆசை போல் மனமும் அப்பப்ப மாறும் அல்லவா என் அம்மையும் மனமாறி என்ன பண்ணுகிறார் தெரியுமா ஏது பண்ணுகிறாளோ இந்த பகவான் கொண்டு போற தினையோ 4 திணை ஆமா திணை அல்லவா இந்த 4 திணை கொண்டு நாடெல்லாம் படி அளக்க முடியுமா அது எப்படியா அளக்க முடியும் என் அம்மையானவள் எண்ணாத எண்ணம் கொண்டா எண்ணம் கொண்டா மதியிலே படி அளக்கும் பகவான் வானோ யாருக்கு வழி அளக்க யாருக்கு படி அது அளக்கவில்லை இல்லையா இது அறியணுமே தெரியணுமே வேண்டும் இது அறிய வேணும் தெரிய வேணும் நாம தெரிய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேணும் அறிய வேணும் தெரிய வேண்டும் தெரிய வேணும் நாமல் ஆராய்ந்து பார்க்க வேணும் பகவானை சோதிக்கவே மனதில் இந்த ஆண்டவன் சிவபெருமான் யாருக்கும் படி அளக்கிறார் யாருக்கும் படி அளக்கவில்லை ஆமா என்று மனசிலே எண்ணிக்கொண்டே இருக்கிறாள் நம்மிடம் வாங்கிய விலையோ 4 திணை இதை வச்சு நாடெங்கும் படி அளக்க முடியுமா என்ற சந்தேகத்தை கொண்டு எண்ணம் கொண்டாள் அம்மை பார்வதா தேவி ஆமா மனவாடி கொண்டிருக்கிறாள் எண்ணாத எண்ணம் கொண்டு அம்பிகை உமையால் பார்வதியால் எங்கே வருகிறாள் எங்க வருகிறாள் ஐயா வந்து என் மகனை பிரம்மா நாளை ஒரு காஞ்சூடங்கம் போட்டி செல்ல மகனை செய்திடுவா பார்வதியா சொன்ன போது பார்வதியா சொன்ன போதுதான் அந்த பாலகன் விஸ்வகர்மன் பார்வதியால் சொன்ன போது அந்த மகனான விஸ்வகர்மன் அந்த விஷப்பெருமனானவன் அம்மையான பார்வதியால் கேட்டவுடனே அழகான காஞ்சிபுரம் படுகிறான் ஆமா கட்ட சிம்பிளாக செதுக்கி கொண்டு அதுல 7 அரங்கு வைத்து சரி சாதிலிங்கா வர்ணங்கள் விட்டு அம்மை பார்வதா தேவி உமையால் இடத்தில் அப்படி செப்பு சிம்பிள் அப்படி கொடுக்கிறான் ஆமா செதுக்கி கொடுத்த நேரம் என்ன ஆகிறது ஆஹா என்ன வாங்குறான் அப்படி பரட்டி பாக்குறான் ஆமா அவ்வளவு அலங்காரமா இருக்கு இப்படி ஒரு அழகா செஞ்சிருக்கிறான் சரி
என் அம்மையான பார்வதாதேவி தேவியானவள் அந்த செப்பட்டி முழுக்குள்ளாக எந்த உயிரை பிடித்து அழைக்கலாம் என்று பார்க்கின்ற போது அங்க சித்தரும்பு சாரையாக ஊந்து செல்கிறது. ஆமா, ஊந்து கொண்டு போகிறது. அம்மா பறவை பாருங்க, இன்னைக்கு ஒன்னாத்தான் போகும். காக்கா கூட்டம் ஒன்னா போகும். குருவி போனா குருவி மொத்தமா தான் போகும். எறும்பும் ஒன்னாதான் போகும். யானை சென்றாலும் யானையும் கூட்டமா தான் போகும். ஆனா மனுஷன் மட்டும் தான் ஒன்னா போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு விட்டு கொடுக்க தன்மை கிடையாது. ஆமா, நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் சொத்தா என் சொத்தா, சரி உன் குடும்பமா என் குடும்பமா, சரி அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்றதுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும். அந்த முரண்பாடு இருக்கும் அல்லவா. என் அம்மையும் ஆதிபராசக்தி அந்த எப்பவுமே ஒன்னா சேர்க்கையாக இருக்கல்லவா எறும்பு. ஆமா, சித்தருமானது அந்த சித்தரும்பை அழகா பிடிக்கிறான். சரி, ஆனரும்பும் பெண்ணரும்பும் ஆதிசக்தி தான் பிடித்தான். ஆனரும்பும் பெண்ணரும்பும் ஆதிசக்தி தான் பிடித்தான். சித்தரும்பு தன்னை தானே சிவளுக்குள் அடைப்பாள். சித்தரும்பை தானே எங்குள்ள அடைப்பாள். அந்த செப்பு சிவளுக்குள் ஐயா அடைப்பாள். பாடா சித்தரும்பை தான் அடைத்து அம்பிகை வேளா அவ சேலம் முந்தி முந்தான சேலை ஈழையா அந்த சிமிடம் எல்லாம் முடிவா முந்தானி சேலையிலே முந்தானி சேலையிலே அந்த சிமிடம் எல்லாம் முடிவாளா. அந்த சிமிடம் எல்லாம் முடிந்தல்லவோ அல்லவோ அக்கம் பக்கம் வைத்தாலும் நம்ம காயத்தாலு அயத்து போகும் என்று மறந்தாலும் போயிடும். மறந்துருமே. ஒரு இடம் வச்ச ஒரு இடம் தேடி பார்ப்போமே. ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல தேடி பார்க்கறது சொல்லுவோமே. ஞாபக சக்தி உண்டல்லவா. அதனால ஆதிபராசக்தி அக்கம் பக்கம் வைக்கப்படாதுன்னு சொல்லி சேலை முந்தில் அப்படி முடிஞ்சு எக்கில சொருவிட்டா. எக்கில சொருவி எங்க வருகிறா? எங்க வருகிறாளோ என் அம்மையான பார்வதாதேவி உமையானவள் அந்த கம்ப தேடி வரம்மா கண்ணை ஆளையா கடவுளை எதிர்பார்த்து வர நேரம்மா படியிழந்த வானோ பகவான் வார நேரம்மா அம்மை பார்வதியா கவுந்ததலம் ஏறிடாமல் அந்த கண்ணன் தங்கை இருக்கா காளையா நீட்டினால் வடக்க காவல் இருந்த நேரம்மா அம்பிகை உமையாளை கண்டாத அண்டவன் சிவபெருமான். அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் உன் முகம் பார்த்துக்கின்ற போது சேத்திரை முளைத்த செந்தாமரை போல் இருக்குமே. சிரிச்ச முகத்தோடு இருப்பாயே. இன்று உன் முகமெல்லாம் ஏன் வாடி இருக்கிறது? முகம் வாடி இருப்ப காரணம் என்னமோ? என்ன நடந்தது? ஏது நடந்ததம்மா? அப்பதான் கண்டார் ஆண்டவா என்ன வாட்டம். இந்த ஆதி சத்தியான பார்வதியா பார்வதா தேவியானவள் நான் ஏன் மௌனமாக இருக்கிறேன் என்று சொன்னால், சரி எனக்கு அடியாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்படி என்னம்மா உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? என்னவோ? நீங்க பலிகளுக்கு போகின்ற போது நான் உங்களுக்கு தந்த தினையும் சரி நாளி திணை அந்த நாளி திணை கொண்டு யாருக்கெல்லாம் பலி இருந்தீர்கள், யாருக்கும் பலி அளக்கவில்லை, அந்த விவரத்தை சொன்னா மட்டும் போதும். அப்போதான் கண்டார் அண்டவன் சிவபெருமானே. அம்மா என்ன எது வந்தாலும் இந்த தேகத்தில் வரலாம், சந்தேகம் வரப்படாது. சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. எந்த நோய் வந்தாலும் அதுக்கு மாத்திரம் வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, ஆனா சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், சங்கரங்கோல் டானிக்கு பச்சை மட்டை. சூப்பரா இருக்கும். பிடிவாதத்துக்கு அதான மருந்து. இல்லாட்டா உர மருந்து கடையில இருக்கு, ஒரு மருந்து. ஆதிபராசக்தி சந்தேகம் என்பது படாதையம்மா, என்னை புரிந்து கொள்ள வேண்டாமா? வேண்டாமா? அப்பதான் கண்டான் சுவாமி சந்தேகத்தை தீர்த்துருங்களேன். சந்தேகத்தை தீர்த்தாத்தான் சரி மனம் சஞ்சலம் இல்லாம இருக்கும். ஆமா, கண்டார் ஆண்டவன் என் அம்மா உமையவனே ஆதிபராசக்தி சக்தியானவள். நீ தந்த தினையை கொண்டு யாருக்கெல்லாம் பலியிருந்தேன் தெரியுமா? யாருக்கெல்லாமோ? நாளை நல்ல தினை எடுத்து நாளை தினை எடுத்து நாயகி உமையவளே வேலை யானை முதல் நாயிரம் ஜீவனுக்கும்
படிகளந்தே இழந்தே இந்த பகவானும் சொன்ன போது போது அந்த பார்வதியா பொதியா படிகளக்க போன நேரம் ஏறந்தா அந்த பெருமா எந்த பக்கமறில் மதிலே ரெண்டு உயிர் சின்ன உயிர் உயிர்தான் இரண்டு நல்ல சுத்தரும்பு எறும்பு எது இல்லாமல் ஆமல் பட்டினிய இருக்குதையா 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 பகவானே ஆண்டவனே ஆண்டவனே பட்டினியா இருக்குதையா இருக்குதையா பட்டினிய இருக்குதையா பகவானே ஆண்டவனே ஆண்டவனே நீங்க படிகளுக்கு போன நேரத்திலிருந்து பட்டினியா இருக்கிறது அந்த உயிருக்கு நீங்க படியளக்காம எல்லா உயிருக்கும் படியளந்தேன் படியளந்தேன் என்று போய் சொல்லலாமா என்கிட்டே போய் சொல்லலாமா அப்பதான் கண்டார் ஆண்டவன் சிவபெருமான் முன்னால் சரி அம்மா பார்வதி பார்வதா தேவியானவளே கண்ணால் பார்ப்பதும் பொய் ஆமா காதால் கேட்பதும் பொய் பொய் தீர போய் விசாரிப்பதே மெய் மெய் நம் பார்க்கின்ற போது தவறாக தெரியும் சரி. அங்க நன்மைதான் நடந்திருக்கும் அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்க வேண்டும் இப்ப சில ஆண்டு சொன்ன நம்மளை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க ஆமா நம்ம லேசாட்டா ஒண்ணு சொல்லியிருப்போம் சரி அதை 10 எடுத்து சொல்லிடுவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தீ வைக்கணுமோ வச்சிருவாங்க அதுல ஒரு சந்தோஷம் அவர் 5-6 பிட்டு சேர்த்து போட்டுருவார் சரி ஆமா அப்ப சண்டை நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வந்துடும் வந்துடும் அல்லவா அதனால் கண்ணால் காண்பதும் பொய் சரி காதால் கேட்பதும் பொய் பொய் தீர போய் விசாரிப்பதை மெய் மெய் என்பார்கள் நீ பார்த்தா தானே எறும்பு பார்த்தா தானே பட்டினியா இருக்கான்னு தெரியும் 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 காட்டு பார்க்கலாம் அதை பார்க்காம பேசலாமா சொல்லக்கூடாது அல்லவா ஏ அம்மா உமையவளே ஆதிபராசக்தி சக்தியானவளே எங்கே காட்டுவார்களா படி அளந்தேனா படி அளக்கவில்லை என்று தெரியும் அல்லவா திரும்பி காட்டம்மா பார்க்கலாம் ஆமா திறந்து காமி பார்த்தா தானே தெரியும் முந்தாணி அவுக்குறாள் அப்பதான் அம்மை சேலை முந்தாணி அழகா எக்களும் சரி இருக்காது ஆமா சிமிழ் அந்த சிமிழ் அப்படியே எடுக்கிறார் சரி திருக்குறானி போட்டு போட்டு நல்லா திறந்து அப்படி திறந்தாள் சித்தரும்பு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது திரையரிசி கவ்வி கொண்டு இருக்கிறது அந்த சித்தரும்பு வாயிலை ஆண்டவன் கொடுத்து திரையரிசியான கவ்வி கொண்டு அப்படியே சுத்தி சுத்தி வருது சித்தரும்பு நல்ல வாயதிலே சித்தரும்பு நல்ல வாயதிலே திரையரிசி கவ்வி கொண்டு நல்ல திரையரிசி நல்ல கவ்வி கொண்டா திங்கி மட்டும் தின்று விட்டு திங்கு மட்டும் தின்று கொண்டா சிமிழ சுத்தி வருவதையா வருவதையா கண்டாள் அம்மை பார்வதியோ சுத்தி வருவதையா சுத்தி வருவதையா மட்டும் தின்று கொண்டு அவனை சிமிழ சுத்தி வார போது சிவன் தேவி பார்வதியா சக்தியான உமையவளா வேலுமா அவள் அஞ்சுகிறாள் நடுங்குகிறாள் அது சிவனால் முன்னால் ஆலையா கைகால் பதறுகிறாள் கண்ணன் தங்கை பார்வதியும் பதியும் ஐயா ஆண்டவனே நான் அறியாமல் செய்தனையா ஏனையா ஆறுகளை மூடு குற்றமா தெரியாமல் செய்தனையா ஏனையா சிவனார் ஒருக வேண்டும் நான் அழகான பெண்ணால் உங்களை அறியாமல் தெரியாமல் சோதனை பார்த்தது தெரியாம செய்து விட்டேனே மன்னிக்க கூடாதா உங்க அருமை தெரியாம ஆமா தெரியாமல் உங்க பெருமை தெரியாமல் சோதனை பார்த்து விட்டேன் ஐயா ஆண்டவனே சிவபெருமானே பெருமானே என்னற கட்டி எழுத்தர வாசித்தாலும் பெண்புத்தி என்பது வேத மகிழால் நான் உடனாமல் போய்விட்டேன் போய்விட்டேன் ஐயா உங்களுடைய மதிப்பு தெரியாமல் சோதனை பார்த்து விட்டு ஆமா தெரியாமல் செய்து விட்டேன் அல்லவா என் அம்மையான பார்வதியால் சொன்ன போது ஆண்டவன் என்ன உரைக்கிறார் ஏது உரைக்கிறான் ஐயா அம்மா அறைக்குள்ள இருந்தாலும் செப்புக்குள்ள இருந்தாலும்
தேவன் அறிய மாயமில்லை வெள்ளையே வாழ்வதியா சிவன் என்று அறியாமல் யாமல் சிவ சோதனை செய்து யானையே களி மாறி ஒரு மாறி மூன்று பிறவியா யாக மூன்று பிறவியா யாக பிறவி பிறந்திடுவார் மூன்று பிறவியாக மூன்று பிறவியா பிறந்திடுவார் பகவான் ஆமா அம்மை பார்வதியா கண்டு ஆண்டவர் அங்காரமாக அப்படி கோபம் கொண்டு நீ மூன்று பிறவியாக பிறப்பாய் பிறப்பா என்று சாபமானது கொடுக்கிறார் அல்லவா அப்பதான் அண்டவா சரி அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆமா செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் ஆமா மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி மன்னித்தருள வேண்டும் சாமி கொடுத்த சாபத்தை என்னால் மாற்றி அமைக்க முடியாது சாபம் கொடுத்ததுதான் கொடுத்தது தானே ஆமா மாத்தி அமைக்க முடியாது மண்பானை சரி அதை பேணி பார்த்தால் அது அழகாக மண்பானை பழுது இல்லாமல் பார்த்துக்கலாம் உடைஞ்சிட்டுனா ஒண்ணும் செய்ய முடியாது உடைஞ்ச பிறகு உடைஞ்ச மண்பானை ஒட்ட வைக்க முடியுமா முடியாது உடைச்ச ஜங்கு ஆமா ஊத்து பதியுமா முடியாது சொன்ன சொல்லு மாறுமா மாறாது கறந்த பால் மீண்டும் மடு போகுமா போகாது அதனால் சரி எதை செய்தாலும் ஆமா அந்த மனதை கேட்டுட்டு நினைச்சு கொள்ளணும் செய்ய வேண்டும் மனதை பதற விட்டுட்டோம்னா ஆமா செதறிடும் அது மாறிவிடும் அல்லவா கண்டிப்பா பதறிய காரியம் செதறி போய்விடும் சரி அதனால் உமையவளே அம்மா பார்வதா தேவி ஆனவளே என்னை சோதனை செய்தனால் மூன்று பிறவியாக முப்பிறவியாக பிறப்பேன் என்று சொன்னேன் அல்லவா சரி எல்லாம் காரணமாகத்தான் காரணம் இருக்கு அந்த ஆண்டவன் சிவனால் சாபத்தை கொடுத்தவுடன் அம்மை சாபத்தை பெற்றால் பெற்றுக்கொண்டு பகவான் அழைத்து சொல்கிறார் ஆண்டவா என்னவோ ஈசனே பகவானே உங்களுடைய அருளால கிருபை நாள் நீங்க படியளந்த கையினாலே ஆண்டவ படியளந்த கையினாலே பார்வதியால் எந்த எனக்கு படியளந்த கையினாலே பார்வதி எந்தனுக்கு ஒரு எந்தும் பிள்ளை வரும் எந்தனுக்கு வேணும் ஐயா நான் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை வரம் வேணும் சுவாமி மடியில் வைத்து விளையாட மலர வரும் வேண்டும் ஐயா மடியில் வைத்து விளையாட மயந்தல் வரும் வேறும் சாமி ஆண்டவா சிவபெருமானே பெருமான் இந்த கைலாயவளை தன்னன் தனிமையாக இருப்பதனால் தானே மனசெல்லாம் மாறுகிறது. நான் ஒத்தையில இருக்கவே தானே சிந்தனை மாறுகிறது ஆண்டவனே. தனிமையா இருந்தா தான் தெரியும். ஆமா, இருந்து பார்த்தால் தான் தெரியும் உங்களுக்கு. அக்காலத்துல சரி மக்களுக்கென்று ஆமா ஒரு நேர போக்குக்கு ஒன்னும் வழி கிடையாது. கிடையாது. ஆனால் இருந்து என்ன தெரியுமா? என்னது? அக்காலத்தெல்லாம் பெரியவர்கள்லாம் தாயம் என்று சொல்லக்கூடிய சோவி விளையாடுவார்கள். ஆமா சரி. ஆடு புள்ளி ஆட்டம் ஆடுவார்கள். ஆடுவார்கள். ஆடு புள்ளி ஆட்டம் ஆடுவார்கள். பெண்கள் எல்லாம் சேர்ந்து பல்லாங்குழியில் ஆடுவார்கள். இல்லடா தாயம் விளையாடுவாங்க. இப்ப அந்த ஆட்டம் எல்லாம் மறந்து போச்சு. சரி, இப்ப என்ன தெரியுமா? என்ன ஒரே வீட்டுல இருக்காது 4 பேர் தான் இருப்பாங்க. சரி, 4 பேர் 4 முக்கள் இருப்பாங்க. ஆமா, எங்க பாட்டி பப்ஜி கேம் விளையாடுது. அன்னைக்கு தாத்தா பாட்டி சுண்ணாம்பு தலைவி கை விரலாம் தேஞ்சிருக்கும். இப்ப இன்னைக்கு டச்சு போன தள்ளி 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 ரேஷன்ல வேக விட மாட்டாங்க. அங்க போய் கையை வச்சோம்னா வேக விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சரி, நம்மளோட சிந்திக்கும் தன்மை எல்லாம் மொத்தம் பிடிக்கிட்டு போயிரும். ஆமா, உள்ள செயற்கை.
நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி வந்துன்னா என்ன அத்தை ஆ என்ன மருமக பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி விசாரிப்பாங்க. இப்ப யாரு விசாரிக்கா? அதெல்லாம் கிடையாது. கல்லனே வந்துட்டு போனான்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா அந்த நேரத்துல ஆ, தோசை மாவு போடுவாங்க. ஆ, எப்போ? ஆ அது அந்த காலத்துல. சொந்தக்காரங்க வந்துட்டா போதும். இப்ப என்ன தெரியுமா? ஆ ஹலோ, சரி 2 தோசை ஆர்டர் ஆர்டர் பண்ணி இப்ப வாங்கி பார்சல்ல வந்துருது. வராத நோயெல்லாம் வருது. அது என்னைக்கு அரைச்ச மாவோ? ஆமா புளிச்சு போயிரும். என்னடா ஊத்துனா நமக்கு தெரியுமா? யாரு கண்டா? ஆ, சரி எனக்கு காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா கலியுகம். கணினி உலகம் பெருந்தாலும் ஆமா நம்முடைய உடம்பு நாம தான். நமக்கு சுகாதாரமான அன்னம் தான் நமக்கு சரி உடலுக்கு நல்லது. நல்லது. ஆரோக்கியம் இல்லாத உணவு ஆமா நமக்கு எப்பவுமே என்ன ஆகும்? சரி உடம்பு போலதான். எதெல்லாம் சுவை கூட்டுகிறதோ சரி அங்கெல்லாம் ஆபத்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சிலருக்கு பாருங்க பொரிச்ச கறியா தான் திம்பாரு. ஆமா பொரிச்ச கறியா தான் திம்பாரு, பொரிச்ச மீன். சரி ஆனா சில ஆளுக்கு அது கிரேவி மாதிரி வச்சு வச்சாவது ஒரு தப்பு கிடையாது. அப்ப உளுந்தங்களி வெந்தயங்களி. ஆ, ஆமா ஏன்னா அந்த காலத்தில் ஃபுல்லா நம்முடைய போக்கு வரத்துக்கு சரி வானொலி பெட்டி கிடையாது. கிடையாது கிடையாது. ஆ, ஆ தகவல் அறியணும்னு சொன்னா சரி அடுத்த வாரத்துக்கு இந்த வாரமே லெட்டர் எழுதி போடணும். இப்ப போட்டாதான் அடுத்த வாரம் லெட்டர் வந்து சேரும். அதுவும் அடுத்த வாரம் நம்ம அந்த தேதிக்கு போகக்கூடிய நேரத்துக்கு சிலதுக்கு வந்தாலும் வரைக்கும் நிற்கும். ஆமா அன்னைக்கு போகணும், அன்னைக்கு தான் லெட்டரே வரும். சரி அவ்வளவு தொலை தொடர்பாக இருந்தது. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை லெட்டர் போடுவோம். ம். அங்க போய் சேரதுக்குள்ள அவர் எங்கேயா போய் இருப்பாரு. தாத்தாக்கு எல்லா காரியம் முடிஞ்சிடும். ஆமா ஆனால் அம்மை சொல்கிறான், எனக்கு நேரம் போதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இல்ல இல்லையே. இப்ப வீட்டுக்கு வீடு 4 டிவி இருக்கு. இருக்கு இருக்கு. நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டிவி பழைய காலத்து படம், சின்ன பிள்ளைகள்லாம் அவங்களும் இந்த காலத்து புது படம். சரி அம்மா அக்கமார்கள் நினைச்சுதான் ஆ மாமியா மருமகா எல்லாம் உட்காந்து நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது, ராத்திரி 11 மணி வரைக்கும் முடிய மாட்டுக்கு. சரி ஒரு உட்கார்ந்த இடத்து யார்ட்டையும் கொடுக்கலாம் என்ன ஆகும்? ஆமா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார உடம்பு ஊதிக்கிட்டே இருக்கும். சரி பல நோய் வரத்தானே செய்யும். ஆமா அறிவும் வளராது. அந்த காலத்துல ஃபுல்லா வேலை சோழி அப்படி பார்ப்பாங்க. காட்டு வேலையா இருந்தாலும் வயக்காட்டு வேலை பார்ப்பாங்களே இருப்பாங்கல்ல. சரி அதனால ஆண்டவனே சிவபெருமானே, பெருமானே உங்களுடைய அருளால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். ஒரு மதலை செல்வமானது வேண்டும் ஐயா. கணவன் இல்லாத கண்மணி வேண்டும். புருஷன் இல்லாத புத்திரனானது வேண்டும் ஐயா. மன்னன் இல்லாத மணி குழந்தை எனக்கு வேண்டும் அல்லவா? வேணும் சாமி. அப்பதான் கண்டாரே அம்மா, என்ன உனக்கு தான் ஆன மாதிரி ஒரு பிள்ளை, அழகா ஒரு பிள்ளை தந்தன. அந்த பிள்ளை என்னாச்சு? போதாதா சாமி? என்ன மூத்த மகன் எங்க இருக்கிறான்? சந்தியில போய் அமர்ந்திருக்கிறான். எதுக்கு? தாய மாதிரி குணம், தாய மாதிரி அன்பு, தாய மாதிரி பாசம். சரி தாய மாதிரி பொண்டாட்டி கிடைக்குமா? அவருக்கு உட்காந்து தாய மாதிரி அழகு வேணும். கிடைக்குமா? அது எப்படி? தாய் தான். ஆமா சரி. தாயுடைய குணம் யாருக்கும் அமையாது, எல்லாருக்கும் தாரம் அமையாது. ஆமா அந்த தாரம் கிடைக்கிற போய் சந்தியில போய் ஆத்தாங்கற குளத்தாங்கற கிணத்தாங்கற எல்லா பக்கமும் அவன் தான். எங்கெங்க முக்க சந்தியில இருக்கு அங்க போய் வந்துடுது. அவர் இல்லாத இடமே கிடையாது. பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி அங்கேயும் போய் வந்திருக்காரு. சரி அதனால் ஆஹா ஏ கணேசா, ஏ விநாயகா அப்படின்னு கூப்பிட்டா வராதா? வரமாட்டாரு. அவரை விடுங்க. இந்த இளைய மகன் இருக்கிறானே வெற்றி வள்ளி வேலவன், கந்தன் கடம்பன் கார்மிகள் வண்ணன் சிங்கார வேலன் சிவசுப்பிரமணியன் வள்ளி மனவாளன் சரி புள்ளிமயில் வாகனத்தோன். ஆஹா வெற்றி வள்ளி வேலனாக இருக்கின்ற முருகப்பெருமான் அப்பமே தன் குலத்தில் ஒரு பெண் எடுத்தார். சரி அடுத்தான் குரகுலத்தில் போய் பெண் எடுத்து அப்பமே 2 குன்றுக்கு இடமெல்லாம் குமரனாக அமர்ந்திருக்கிறார். அவரும் கூப்பிட்டா வாராரா? அதனால் ஏ முருகா கூப்பிட்டா வாராரா? சத்தமே இல்ல. ஆபத்துக்கு உதகாத பிள்ளை ஆண்டவா சிவபெருமானே, பெருமானையா. பெரியவர்கள் சொல்வார்கள், ஆபத்துக்கு உதகாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதகாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர். சரி தரித்திரம் அறிந்து ஆளாத பெண்டீர். கோபத்தை அடக்கி ஆளாத வேந்தனும் குருவின் சொல் மொழிகளை கேளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும். உப்பில்லா பண்டை எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். இன்னைக்கு சில ஆளுக்கு உப்பு இல்லாம தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா பிரஷர் உள்ள பிரஷர். சரி பழைய பிரஷர் புது பிரஷர். ஆமா பிரஷர்ப்பா. வராத நோயெல்லாம் வந்துட்டு. அதனால் ஆமா அந்தந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், ஆபத்துக்கு உதவுமாறு பிள்ளை வேண்டும். அருமை பிள்ளை வேண்டும். அப்பதான் கண்டார், ஏ அம்மா என்ன ஏ பெண்ணே பார்வதா தேவியானவளே, பிள்ளைதானே உனக்கு வேணும்? வேண்டும். நான் சொல்றபடி கேள். என்னவோ என்ன செய்யணும் தெரியுமா? ஏது செய்ய வேண்டுமோ? அந்த காவிரியில் நீராடி காவிரியில் நீராடி ஆடின
கடைந்து எந்து விளைவாடுவதியே பதியே பட்டு துயிலோடு உடுத்து நெத்திக்கு ஒரு திலகமிட்டு விட்டு நேர்வெளிக்கு மைதீட்டி ஆயிரங்கால் மண்டபத்தில் அந்த 1000 சதவிளக்கு விளக்கில் அந்த 1000 சதவிளக்கு விளக்கில் அந்த அணி அணியாய் எரியுதம்மா 1000 சரவிளக்கில் 1000 சதவிளக்கு எரியுதம்மா தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுதம்மா தூண்டாத மணி விளக்கில் சுடர் விட்டு எரியுதம்மா அந்த மணி விளக்கு முன்னாலே அம்மை மங்கையான பார்வதா தேவி தேவியானவளே மடியேந்து இருந்தையானா நீ முந்தியேந்து இருந்தையானா நீ கேட்டாய பிள்ளை அந்த பிள்ளை உனக்கு கிடைக்கும் அம்மா கண்டிப்பா கிடைக்கும் அம்மா அப்படின்னு சொன்ன போது சொல்லுகின்ற வேளையிலே என் அம்மையாக பிள்ளை பார்வதா தேவி தேவியானவள் அந்த குழந்தை வேறு நாதை கொண்டா பாலம் மங்கையவள் ஏறுமா பாதிரியும் நீதாடி ஆடினா செய்து துயில்களை வாரா பட்டு துயிலோடு உடுத்த பாசி அணிந்து கொண்ட நெத்திக்கு ஒரு திலகமிட்டா அவன் நேர்வெளிக்கு மைதீட்டி தீட்டினா அந்த 1000 மண்டகம் 1000 மண்டகம் ஆதி சக்தி அவள் ஓடி வாரா 1000 மண்டபம்மா 1000 மண்டபம்மா ஆதி சக்தி அவள் வருவாளா ஆயிரங்கால் மண்டபம் அழகாக இருக்கின்றதல்லவா ஆமா இருக்கின்றது 1000 மண்டபத்தில் அம்மையானாதிபதாகத்தி சக்தியானவள் ஆண்டவன் சொன்னாரே முந்தியேந்தி இருக்கு சொன்னாரே அப்படின்னு அழகாக மேந்தூந்தி துயில் எடுக்கிறாள் அப்படி மண்டி போட்டு முந்தாணி ஏந்துகிறாள் முந்தியேந்து இருக்கிறாளே முந்தியேந்து இருக்கின்ற போது ஆண்டவன் சிவனாரோட அருளால் சிவனுடைய கிருபையினாலே ஆதி பராசக்திக்கு அறியாமல் தெரியாமல் அந்த தூண்டாத மணிவிளக்கு ஆண்டவன் அப்படியே தூண்டினார் அல்லவா ஆமா தூண்டுகின்ற நேரத்தில் ஈசனுடைய அருளால் என்ன ஆக தெரியுமா என்ன ஆகுறதோ முத்து போலே 3 சுட போலே 3 சுட முந்தியிலே விழுந்திடுமா பார்வதியா நல்ல முந்தியிலே சுடரதுதான் விழுந்திடுமா பார்வதியா நல்ல முந்தியிலே சுடரதுதான் நல்ல விழுந்திடுமா அந்த சுடரதுதான் விழுந்த போதே ஓதிகளை பதியா சேர்த்து அணைப்பாடா சிவன் தேவி பார்வதி பதியோ மதியோடு மடிய ஏந்தி மங்கை பாலே முத்து போல விழுந்த சூட அந்த மொழிகுளால் ஏந்தி வாராள் போலே விழுந்த சுடர் விழுந்திடுமா சுடரது விழுந்த நேரம் கண்டார் ஜோதிகிலியான பார்வதியா
பார்வதி முந்தானையில் பார்க்கும் நேரம் அந்த முந்தி அமுத்து அப்படி அழகா பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? முழு முண்டமாக இருக்கிறதை கண்டா முழு முண்டமாக இருக்கிறது. கையில்ல காலில்ல மூக்கில்ல முகமில்ல வாயில்ல வயிறுல வாய்த்த சிரசு ஒண்ணுமில்ல, மொத்தத்துல பிள்ளையா தெரியும். அது முழு முண்டமா இருக்கு, அது உருண்டு திரண்டு இருக்கு. அப்பதான் கண்டா என்ன சுவாமி பிள்ளை தானே கேட்டேன். கொஞ்சம் விளையாட பிள்ளை கட்டதுக்கு இப்படி முண்டத்தை தந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? இத வச்சு என்ன செய்ய? என்ன அம்மானு கூப்பிடுமோ இல்ல உங்களை பார்த்துதான் அப்பான்னு கூப்பிடுமோ? அம்மா பார்வதி என்ன அஞ்சாது மயங்காது தளராத, இது கனவு இல்லாத கண்மணி அப்படிதான் இருக்கும். இது கொஞ்சம் பொருள் உனக்கு உருவாக்கி தருகிறேன். எந்த ஆண்டவனுடருளால் யாரை அழைக்கின்றார் என்றால் யாரை யார் அழைக்கிறார் ஐயா? ஏ அம்மா என்ன என்ன பார்வதி சற்று பொறி என்று பிரம்மாவை அழைக்கிறார். ஆமா அழைத்தார். அப்பதான் பிரம்மன் ஓடி ஓடி வருகிறான். ஆமா ஏ பிரம்மா என்ன என்ன உன் கைனாலே ஒரு குழந்தை பெண்ணாக 2 குழந்தை ஆணாகவும் 2 குழந்தை ஆணாக உருவடிப்பா என்று சொல்ல சொல்லுகின்ற வேளையில் பிரம்மன் படைக்குதலே பெரியவன். சரி அவன் படைப்பு சாதாரணமாக இருக்குமா? சொல்லவா செய்ய வேண்டும். ஆண்டவன் சொன்னதுக்கு அப்பால் மறுவார்த்தை உண்டா? ஆமா கிடையாது. என் அழகான பிரம்மதேவன் வந்து அழகாக ஒரு குழந்தை பெண்ணாக, ஆமா 2 ஆணாகவும் 2 ஆணாக அழகாக உருவடித்து தான் பிடித்து கொண்டு கை வகுந்து கால் வகுந்து கண் மூக்கு செவி கொடுக்க 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 ஆதிபரா சக்தி சக்தியை கொடுத்தா. ஆமா பேஸ் இங்க வா. சிவனாருடைய அருளால் ஆமா கிருபையினால் ஜீவனை கொடுக்குகின்ற போது ஆமா ஜீவனை கொடுக்கிறார். அதனால் என்ன ஆக தெரியுமா? என்ன ஆகுறதோ? ஆதிபரா சக்தியான அம்பிகையால் உமையானவள் கேட்டால் அல்லவா பிள்ளை பாரு. அந்த அழகான பிள்ளை அழகாக முத்து மாறி 3 பிள்ளை. அந்த மாதிரி இருக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? எப்படியோ குவா நல்ல குவா என்று குரலோசை போடுதையா, குவா நல்ல குவா என்று குரலோசை போடுதையா, அழுதிழுமா வீர சத்தம் அது போடுதையா. அந்த குழந்தையோட சத்தம் கேட்டா ஓலைகிளி பார்வதியா பார்வதி வாரி கையில் எடுத்த வாய்கூட முத்தம் விட்டா செத்து கையில் எடுத்த கையோடு கை சேர்த்தினா அவன் மார்போடும் மார்தழுவி மார்போடும் மார்தழுவி மதிமுகம் தழுவாளா மார்போடு மார்தழுவி மார்போடும் மார்தழுவி மதிமுகத்தை முத்துவாளா. முந்து குழந்தை பக்குவம் வளப்பாளா பாலமரம் கொடுத்தாளே தானே பக்குவமா பார்வதியா தங்க திரு தொட்டில் கட்டினா மாணிக்க தொட்டிலே முழு மக்களை போடுவாளா அந்த சிவனாரை அழைத்தாளே ஐயாவே ஆண்டவனே ஐயாவே ஆண்டவனே இந்த நலமா சிவபெருமான் ஐயாவே ஆண்டவனே நல்ல ஐயாவே ஆண்டவனே அரணாரை சொல்லை கேளா. அண்டவா பகவானே நீங்க தந்தது அழகான 3 பிள்ளை முத்தா இருக்கீங்க. பேஸ் ரொம்ப அருமை அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்குது. அதுல இந்த பிள்ளை ரொம்ப